விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பாமக நிறுவனர் ராமதாசுடன் சசிகலா கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார். அந்த கட்சியை தொடங்கி அதற்கான அந்த கட்சி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு தென்னந்தோப்பு சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக விருப்ப மனு பெறக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் அரங்கேற்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே முதற்கட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பாமக நிறுவனர் ராமதாசுடன் சசிகலா கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார். அந்த கட்சியை தொடங்கி அதற்கான அந்த கட்சி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு தென்னந்தோப்பு சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக விருப்ப மனு பெறக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் அரங்கேற்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே முதற்கட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பாமக நிறுவனர் ராமதாசுடன் சசிகலா கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார். அந்த கட்சியை தொடங்கி அதற்கான அந்த கட்சி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு தென்னந்தோப்பு சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக விருப்ப மனு பெறக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் அரங்கேற்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே முதற்கட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பாமக நிறுவனர் ராமதாசுடன் சசிகலா கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார். அந்த கட்சியை தொடங்கி அதற்கான அந்த கட்சி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு தென்னந்தோப்பு சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக விருப்ப மனு பெறக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் அரங்கேற்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே முதற்கட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.